ஹாய், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் டைமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு போன வாரம் ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, எனக்கு பாம்பேயில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தேன், இன்ட்ரெஸ்ட் வந்தது சார். நான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணல, எப்படி சார் இன்கம் டேக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் இருந்தார். அவர் வந்து சார் இந்த கிரிப்டோ கரன்சி டீல் பண்ணேன், அதுக்கான டிடிஎஸ் வந்து பிடிச்சிட்டாங்க, அது எப்படி சார் இன்கம் டேக்ஸ்க்கு தெரியும், அதுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, எனக்கு ரிட்டர்ன் டிஃபெக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நம்ம அந்த டிஃபெக்டிவ்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டோம். பட் பேசிக்கலாக இன்ஃபர்மேஷன் எப்படி இன்கம் டேக்ஸ்க்கு போகுது, அது எப்படி வந்து ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரியாகவும் எப்படி வந்து மாற்றி ஒரு அசஸிக்கும் இன்கம் டேக்ஸ் கொடுக்கறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேட்டா எங்கேருந்து இன்கம் டேக்ஸ்க்கு கிடைக்கிது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 285BAன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, 114E ரூல் இருக்குது. ஸோ இதில் யார் யார் எந்தெந்த டேட்டாக்கு அந்த எந்தெந்த ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதில் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் என்பிஎஃப்சி ஆர் நிதி கம்பெனி இவங்கெல்லாம் வந்து ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும். எதை பற்றி ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும்? இப்போது ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகுது, 10 லட்சத்துக்கு மேலே ரொக்கமாக டெபாசிட் ஆனால், கேஷாக டெபாசிட் ஆனால், அந்த டெபாசிட்டை இந்த பேங்கர்ஸ் வந்து வில் ரிப்போர்ட் டு இன்கம் டேக்ஸ். எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க? எஸ்எஃப்டி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஃபார்ம் 61A. இதில் இந்த பேங்கர் போய் 31st May எவ்ரி இயரில் ரிப்போர்ட் பண்ணுவார். என்ன ரிப்போர்ட் பண்ணுவார்? மோர் தென் 10 lakhs எஸ்பி அக்கௌண்ட்டில் யார் டெபாசிட் பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பண்ணுவார். இதே மாதிரி வேற என்னென்ன விஷயம் பேங்க் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, ஒன்று கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் 50 லட்சத்துக்கு மேலே டெபாசிட் பண்ணியிருந்தால் ரிப்போர்ட் ஆகும். அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டில் 50 லட்சம் மேலே விட்ரா ஆனால் ரிப்போர்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் 10 லட்ச ரூபா மேலே ரொக்கமாக கொடுத்து டிடிஓ பே ஆர்டரோ பேங்க்லேருந்து வாங்கினீங்கன்னா அதுவும் ரிப்போர்ட் ஆகும். அதே போல் இந்த பேங்கிங் கம்பெனி கொடுக்குற கிரெடிட் கார்ட்ஸில் மோர் தென் 1 lakh நீங்கள் ரொக்கமாக கட்டினா அந்த இன்ஃபர்மேஷனும் பேங்க் வில் ரிப்போர்ட் டு தி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இதே கிரெடிட் கார்டில் மோர் தென் 10 lakhs ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணியிருக்கீங்க, அது அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ட் பண்ணியிருக்கலாம், ரொக்கமாக டிரான்சாக்ட் பண்ணியிருக்கலாம், அக்கௌண்ட் பேயிலே பேமெண்ட்டும் பண்ணியிருக்கலாம். ஆனால் 10 lakhs மேலே டிரான்சாக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டும் இன்கம் டேக்ஸ்க்கு போயிடும். இதே மாதிரி நீங்கள் ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 10 lakhs மேலே ஒரு எஃப்டி போட்டிருக்கீங்க. ஸோ ரினியூவல் இல்லாமல் புது எஃப்டி போடும்போது அது வந்து அக்கௌண்ட் பே செக்கில் போட்டாலும் சரி, இல்லை ஆர்டிஜிஎஸில் மூலமாக நீங்கள் டெபாசிட் பண்ணி போட்டாலும் சரி, நீங்கள் வந்து 10 lakhs மேலே எப்படி போட்டிருந்தா அதுவும் இன்கம் டேக்ஸ்க்கு ரிப்போர்ட் ஆகும். பேங்க்கு கிட்ட இருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டாங்க. சேவிங்ஸ் பேங்க் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டாங்க, கரண்ட் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டாங்க, நியூ எஃப்டி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியாச்சு. இதை தவிர வந்து கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ், நீங்கள் வந்து ஃபாரின் போகிறீங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வாங்க போகிறீங்க, நீங்கள் சிங்கப்பூர் போனால் சிங்கப்பூர் டாலர் வாங்குறீங்க இந்தியன் ருபீஸ் கொடுத்து, அது மாதிரி ஃபாரின் கரன்சி வாங்கினாலும் சரி, திருப்பியும் ஃபாரின் கரன்சியை அந்த பேங்கருக்கோ ஆத்தரைஸ் டீலருக்கோ இல்லை இந்த எக்ஸ்சேஞ்ச் கிட்டேயோ நீங்கள் மாற்றி எடுக்கும்போது அது 10 lakhsக்கு மேலே போச்சுன்னா அதுவும் ரிப்போர்ட் ஆகும். ஸோ ஒரு பேங்க்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து இவ்வளோ ரிப்போர்ட்டிங் நடக்குது இன்கம் டேக்ஸில். ஸோ ஒரு அசஸியை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் பேங்க் சைட்லேருந்து போயிடுச்சு. அடுத்து வந்து ரெண்டாவது டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒருத்தர் ஒரு இடம் பர்ச்சேஸ் பண்ணுறார், 30 லட்சத்துக்கு மேலே அந்த இடம் பர்ச்சேஸ் இருந்ததுன்னா அந்த வேல்யூ ஆஃப், அதாவது கைட்லைன் வேல்யூ அந்த இடத்துக்கு 30 லட்சத்துக்கு மிகையாக ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கான டிரான்சாக்ஷனை நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து இன்கம் டேக்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கொடுப்பாரு? யார் பர்ச்சேசர், யார் செல்லர், பர்ச்சேசரோட பேன் நம்பர் என்ன, செல்லருடைய பேன் நம்பர் என்ன, இவருடைய முகவரி என்ன, அவருடைய முகவரி என்ன, யார் வாங்கினாங்க, யார் விற்றாங்க, என்ன விலைக்கு டிரான்சாக்ஷன் ஆனதுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இதுவும் இதே எஸ்எஃப்டி டிரான்சாக்ஷனில் நம்ம சப் ரிஜிஸ்டார் வில் ரிப்போர்ட் டு தி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பேங்க்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸ் போனதும் இருக்குது. ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி லேண்டும் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ 2 டிரான்சாக்ஷன் கவர்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மேட் பை தி பேங்க். ஸோ என்னென்னலாம் வட்டி பேமெண்ட் பேங்க் பேமெண்ட் பண்ணுது, அது எஸ்பி அக்கௌண்ட்டில் இருக்கிற வட்டி ஆகட்டும், எஃப்டி அக்கௌண்ட்டில் இருக்கிற வட்டி ஆகட்டும், வாட் எவர் த இன்ட்ரெஸ்ட் த பேங்க் பேஸ் டு தி பேங்க்ஸ் கஸ்டமர், அது வந்து என்பிஎஃப்சியாக இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், கோஆப்ரேட்டிவ் வங்கியாக இருக்கலாம், நிதி லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், அவங்க கொடுக்குற எல்லா வட்டிகளும் அந்த யாருக்கு என்ன வட்டி கொடுத்தோங்கிற ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் மூலமாக இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட் பண்ணுற விஷயத்தில் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த செக்ஷன் மூலமாக ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். மேற்கொண்டு அடுத்தது வந்து டிவிடெண்ட் இன்கம். டிவிடெண்ட் இன்கம் யார் கொடுப்பா? கம்பெனிகள் டிவிடெண்ட் இன்கம் கொடுக்கும். ஸோ கம்பெனிகள் டிவிடெண்ட் இன்கம் கொடுக்கும்போது நான் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்தேங்கிற விஷயத்தை கம்பெனிகள் இன்கம் டேக்ஸ்க்கு தாக்கல் பண்ணிடும். ரிப்போர்ட்டிங் ஆஃப் 61A ஃபார்ம் மூலமாக எல்லா ரிப்போர்ட்டும் இன்கம் டேக்ஸ்க்கு போயிடுச்சு. ஸோ பேங்க்லேருந்து இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன் போயிடுச்சு,
உங்களுக்கு வந்து வட்டி வருமானம் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, டிவிடெண்ட் வருமானத்துக்கான இன்ஃபர்மேஷனும் போயிடுச்சு. இதுக்கு அடுத்து வந்து என்ன இருக்குது, ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஷேர்ஸில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க, ரெக்கக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பணம் போட்டிங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அந்த டெபாசிட்ரி அங்கே போயிட்டு மோர் தென் 10 lakhs இவர் வந்து முதலீடு பண்ணியிருந்தால் அந்த முதலீடு வந்து ரிப்போர்ட் பண்ணிவிடுவார். அதே மாதிரி மோர் தென் 10 lakhs வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த முதலீடும் பர்ச்சேஸ் வந்துடும். ஸோ பர்ச்சேஸ் எல்லாம் வந்துருச்சு. இதில் வரக்கூடிய கேபிட்டல் கெயின் என்னாச்சு, அந்த கேபிட்டல் கெயினையும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கேபிட்டல் கெயின் யார் ரிப்போர்ட் பண்ணுவா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் ரிப்போர்ட் பண்ணணும். ஷேர்ஸில் வர ப்ராஃபிட்ஸ் வந்து நார்மலாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் என்ன லாபம் பார்க்குறீங்களோ அதே ப்ராஃபிட் வந்து தே வில் ரிப்போர்ட் டு தி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். மோர் தென் பேங்க் டிரான்சாக்ஷன் கவர் ஆயிடுச்சு, ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன் கவர் ஆயிடுச்சு, நவ் இன்ட்ரெஸ்ட் கவர் ஆயிடுச்சு, டிவிடெண்ட் கவர் ஆயிடுச்சு, கேபிட்டல் கெயின் ஆன் சேல்ஸ் டிரான்சாக்ஷன், கேபிட்டல் கெயின் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் கிவன் டு தி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எல்லா விஷயமும் இன்கம் டேக்ஸ் கையில் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 26 ASல டிடிஎஸ் பிடிச்சி அதில் இருக்கிற டிடிஎஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ பேசிக்கலாக எனக்கு என்ன வருமானம், டிடிஎஸ் யார் என்ன பிடிச்சாங்க, டிடிஎஸ் என்ன டீட்டெயில், டிசிஎஸ் என்ன டீட்டெயிலுங்கிறது 26 ASல வந்துடும். தட் இஸ் நத்திங் பட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதில் என்ன டேக்ஸ் டிடிஎஸ் பிடிச்சாங்க என்ன டீட்டெயில்ஸ் வந்துடும். செகண்ட் வந்து ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் டிடிஎஸ் வரும். இந்த ரிப்போர்ட்டிங் சொன்னோம் இல்லையா, 285BA செக்ஷன் மூலமாக ரூல் 118E மூலமாக ரிப்போர்ட்டாக நம்ம பார்த்து இப்போ அத்தனை ரிப்போர்ட்டிங்கும் இங்கே ரிப்போர்ட் ஆகிடும். ஸோ இதை ரெண்டும் சேர்ந்து கன்சாலிடேட் பண்ணி டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரி, அதாவது மொத்தமாக நீங்கள் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பண்ணீங்க, மொத்தமாக உங்களுக்கு கேபிட்டல் கெயின் எவ்வளோ வந்தது, மொத்த வாடகை வருமானம் எவ்வளோ வந்தது, இதெல்லாம் குரூப் பண்ணி ஒரு பர்டிகுலர் அலைன் பண்ணி ஒரு ஃபில்டர் பண்ணி குரூப் பண்ணி கொடுக்குறது தான் டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் யூ கெட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு த இன்கம். நீங்கள் உங்கள் வருமானத்தை நீங்களே தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மறக்காமல் என்ன இன்கம் டேக்ஸில் உள்ளே இருக்குது, என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த டேட்டாவை நம்ம எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம கூட மறந்துருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் விற்றதை மறந்துருக்கலாம், சமயத்தில் வந்து எங்கேயோ இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை மறந்துருக்கலாம், டிவிடெண்ட் இன்கம்மை மறந்துருக்கலாம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஆனால் சேலரி இன்கம் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஃபைல் பண்ணியிருப்பீங்க. பட் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் எல்லாம் ஹோலிஸ்டிக்காக பார்த்து டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நீங்கள் வந்து எதுவும் விடுபடாமல் எல்லா இன்கமும் டிக்ளேர் பண்ணுறது ஃபியூச்சர் நோட்டீஸ்க்கு வராத அளவுக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வங்கிகள்லேருந்து வந்தது பார்த்தோம், டிவிடெண்ட் பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம், மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி விற்கிறது பார்த்தோம், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் மீறி கடைசியாக ஒரு கிளாஸ் இருக்குது. அது எப்படின்னா, ஒரு நபருக்கு வந்து டேக்ஸ் ஆடிட்டுக்கு உள்ளாக்குறாரு, அதாவது அவருடைய டேக்ஸ் ஆடிட்டுக்கு சப்ஜெக்ட் ஆகிறாரு. அவர் வந்து சேல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு, மோர் தென் 2 lakhs கேஷ். எனக்கு டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் இருக்கணும், நான் 2 lakhsக்கு மேலே சேல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும், ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ விற்றுருக்கணும். ஸோ 2 லட்சத்துக்கு மேலே நான் பணம் ரொக்கமாக பெற்றுக்கொண்டால் நான் யாரிடமிருந்து ரொக்கமாக பெற்றுக்கொண்டின்ற இன்ஃபர்மேஷனும் இந்த எஸ்எஃப்டி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு நகை கடைக்கு போகிறீங்க, 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பேன் ஆதார் கொடுப்பீங்க, அதை அந்த நகைக்கடை உரிமையாளர் ரிப்போர்ட் பண்ணுவார். இந்த எஸ்எஃப்டி டிரான்சாக்ஷன் மூலமாக ரிப்போர்ட் ஆகும் 2 லட்சத்துக்கு மேலே ரொக்கமாக வாங்கினால். இது மட்டும் இல்லை, நீங்கள் சர்வீஸ்க்காக 2 lakhs ரிசிப்டாக 2 lakhs வாங்கினாலும் சரி, ஏதாவது கூட்ஸ் விற்று 2 லட்ச ரூபாய் ரிசிப்டை வந்து கேஷாக வாங்கினாலும் சரி. ஸோ இது மாதிரி கேஷ் ரிசிப்ட் வாங்குறது யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டுன்னு சொல்லி அவர் தாக்கல் பண்ணி ஆகணும். யார் தாக்கல் பண்ணி ஆகணும்? அவருக்கு வந்து டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளாக இருந்தால் அவர் இதை தாக்கல் செய்தாக வேண்டும். ஸோ இதுவும் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் ஒன்று. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ வருமானம் என்கிட்ட நான் சம்பாதிச்சிருக்கேன், இன்கம் டேக்ஸில் இருக்கிறது என்ன இருக்குது, ரெண்டையும் ரிகன்சில் ஃபைல் பண்ணணும். ஒருவேளை ரிகன்சிலேஷனில் இன்கம் டேக்ஸ் கட்டுறது தப்புன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த தப்பை ரிப்போர்ட் பண்ணலாம். ஒருவேளை தப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டுத்தையும் ரிகன்சில் பண்ணி ஃபைல் பண்ணுங்கள். இது ஃபியூச்சராக எந்த பிரச்சனையும் வராமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். நன்றி, வணக்கம்.